வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது வேர்க்கடலை நமக்கு கிடைக்கும் போது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். காரணம், வேர்க்கடலையில் புரதங்கள், எண்ணெய் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் எல்லாமே மிகுந்த அளவில் இருக்குது. வேர்க்கடலை நம்மளுடைய தோலை மென்மையாக வைத்திருக்கிறதோட காயங்களையும் குணப்படுத்தும். அந்த செயல்முறையில் நமக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக இதயத்தை எல்லாம் வலுப்படுத்தக்கூடியதாக வேர்க்கடலை நமக்கு இருக்கும். ஸோ இந்த நன்மைகள் மட்டும் கிடையாது மக்களே, இன்னும் ஏராளமான மருத்துவன்மைகள் வேர்க்கடலில் இருக்கு. வாங்க அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வேர்க்கடலையை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது கெட்ட கொழுப்புகள் நமக்கு வந்து குறைக்கப்படும். அதாவது HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு நமக்கு அதிகரிக்கப்பட்டு LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். ஸோ HDL அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு தான் நல்ல கொழுப்பு, LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கெட்ட கொழுப்பு. நல்ல கொழுப்பு மட்டும்தான் நமக்கு வந்து வளமான அளவில் இருக்கணும். கெட்ட கொழுப்பெல்லாம் குறிப்பாக நம்மளுடைய ரத்த நாளங்களில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரத்தம் நமக்கு வந்து நம்மளுடைய உடலில் செல்வதில் தட்டுப்பாடு ஏற்படுவதால் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக இருதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்களில் இந்த LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு படிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த கொழுப்பினால ரத்தம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு செல்லாதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரிலாம் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னா நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது கெட்ட கொழுப்பு குறைக்கப்பட்டு நல்ல கொழுப்பு மட்டும் வளமான அளவில் இருக்கும். இப்போ வேர்க்கடலை தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது பித்த அமிலங்களினுடைய உற்பத்தியில வேர்க்கடலை வந்து குறுக்கீடு செய்வதன் காரணமாக பித்தப்பை கற்கள் உருவாகாம முன்னாடி நம்மளால தடுக்க முடியும். எனவே பித்தப்பை வந்து தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும். அதுல எந்த விதமான கழிவுகளும் சேராது, கற்களும் நமக்கு வந்து இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம வேர்க்கடலை வந்து சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வேர்க்கடலையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உயிர் வேதிப்பொருள்கள் தேவையில்லாமல் நம்ம ரத்தத்தில் சுற்றி இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையுமே கல்லீரலுக்குள்ள தள்ளிவிட்டுரும். கல்லீரல் அப்புறமா வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த கல்லீரலில் தேவையில்லாத அந்த கழிவு நீர் எல்லாமே வந்து நமக்கு கழிவாக்கி வெளியேற்றப்படும். கல்லீரலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதில் வந்து எந்த விதமான கழிவுகளும் இருக்காது. கல்லீரலில் கொழுப்பும் வந்து சேராது. அதுக்கெல்லாம் நம்ம வந்து வேர்க்கடலை எடுத்துக்கணும். வேர்க்கடலை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்பு மண்டலத்தோட தொடர்புடைய இருக்கக்கூடிய நோய்கள்லாம் நமக்கு வந்து குறைந்துவிடும். இப்போ வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய மறதிகள் நோயான பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் நமக்கு வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் வந்திருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்திக்கிறதுக்கும் வேர்க்கடலை வந்து எடுத்துக்கொள்வது நமக்கு உதவிகரமாக இருக்கும். வேர்க்கடலில் இருக்கக்கூடிய உயிர் வேதிப்பொருள்கள் நம்மளுடைய நரம்பு செல்களை நன்றாக தூண்டி விடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் நரம்புகளை நன்றாக செயல்பட ஆரம்பிக்கும். இதனால நமக்கு நரம்பு சம்பந்தமான நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அதன் மூலமாக மயக்கம் வருவது, கை கால்களில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை, நரம்பு தளர்ச்சி போன்ற எதுவுமே இருக்காது. எதையுமே நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நலமோடு வாழ்வதற்கெல்லாம் வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும். காரணம், வேர்க்கடலை வந்து நம்மளுடைய அந்த மறதி சார்ந்த நோய்கள் எல்லாத்தையுமே குணப்படுத்தும். மூளைக்கு சுறுசுறுப்பு தன்மையை வந்து வேர்க்கடலை கொடுக்க முடியுதுல ஞாபக சக்தியை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். படிக்கக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்குமே வாரத்தில் ஒரு தடவையாவது வேர்க்கடலை அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூளையினுடைய அந்த சுறுசுறுப்பு திறன் வந்து அதிகரிக்கும். ஃபாஸ்ட் லேர்னராக அவங்க இருப்பாங்க. சுத்திகரிக்கப்பட்ட கடலை எண்ணெய் நம்ம வாங்குறோம்னு பார்த்தீங்க வச்சிருக்கீங்களா? ஸோ இப்போ இந்த சுத்திகரிக்கப்பட்ட அந்த மலாட்டை எண்ணெய்னு சொல்லுவோம். அதில் வந்து அந்த கடலை எண்ணெயில் உடலுக்கு கெடுதி தரக்கூடிய கொழுப்பு இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு எண்ணெயுமே வந்து சுத்திகரிக்கிறதுக்காக பல முறை அதை வந்து அதிக வெப்பத்தில், ஹை டெம்பரேச்சரில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிக டைம் வந்து கொதிக்க வைப்பாங்க. இதனால அதில் அந்த எண்ணெயில் வந்து உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய கெட்ட கொழுப்புகள், அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே நீங்கள் வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் அல்லது வேர்க்கடலை வந்து எண்ணெய், அந்த கடலை எண்ணெய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த கடலை எண்ணெய் தான் நீங்கள் மார்க்கெட் ரேட்டில் பார்த்து வாங்கணும். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப அவசியம். வேர்க்கடலை வந்து பச்சையாக சாப்பிட்றத விட வேர்க்கடலை நம்ம வந்து அவித்தோ வறுத்தோ வந்து சாப்பிடலாம். இது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். ஸோ இப்போ நம்ம வேர்க்கடலை வந்து பச்சையாக சாப்பிட்றத தவிர்த்துட்டு அவித்து வறுத்து சாப்பிட்றோம் அப்படின்றதுக்காக வேர்க்கடலை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வறுக்கக்கூடாது. எண்ணெயில் போட்டு வறுக்காமல் மிதமான சூட்டில் நம்ம வேர்க்கடலை வந்து வறுத்து சாப்பிடலாம். நம்ம வந்து அவித்தும் சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிட்றத விட நம்ம அவித்து சாப்பிட்றது நமக்கு அது ரொம்ப சத்து. வேர்க்கடலையினுடைய தோலை எப்போதுமே நம்ம நீக்காமல் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா வேர்க்கடலையினுடைய தோலிலும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அப்படின்றதால வேர்க்கடலையை வந்து தோலோட சாப்பிட்றது நமக்கு ஆரோக்கியம். நம்ம வேர்க்கடலை சாப்பிடும் போது கசப்பு சுவை ஒருவேளை நமக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த வேர்க்கடலை நம்ம சாப்பிடக்கூடாது. அதை நம்ம துப்பிடணும். உடனே அந்த கசப்பு சுவை இருக்கக்கூடிய வேர்க்கடலை நீங்கள் எப்போதுமே சாப்பிடாதீங்க. அந்த கசப்பு ஏறி இருக்கக்கூடிய வேர்க்கடலை அஃப்ளோடாக்சின் என்ற வேதிப்பொருள் இருக்கும். இது வயிற்றில் ஜீரணத்தை வந்து பாதிக்கக்கூடியது. எனவே புத்தம் புதிதான வேர்க்கடலை தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அப்போ அந்த அஃப்ளோடாக்சின் இருக்கக்கூடிய அந்த தீங்கி விளைவிக்கக்கூடிய நச்சு கிருமிகள் இருக்கக்கூடிய வேர்க்கடலை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கடுமையான
பக்க விளைவுகள் வந்து ஏற்படுத்தலாம். நச்சு உங்களுடைய உடலில் வந்து அது அட்டாக் பண்ணிடும். ஸோ அதனால் நீங்கள் வேர்க்கடலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வேர்க்கடலை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். எனவே வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்கு வந்து நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும், உடல் பலம் பெறும். தொடர்ந்து ஒரு தடவையாவது வாரத்தில் ஒரு தடவையாவது வேர்க்கடலை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.